இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் மேடம். யாரு இது? இந்த தம்பி பேரு செல்லதுரை. மதுரை வட்டாரத்திலேயே பெரிய சிலம்பு வீர. இவரை எதிர்த்து யாரும் ஜெயிச்சதே இல்ல. மாநில அளவுல மாவட்ட அளவுல நிறைய போட்டியில கலந்துகிட்டு பதக்கம் எல்லாம் வாங்கியிருக்காரு. இவர்தான் சிலம்பு போட்டியில அந்த காளியம்மா ஆளுக்கு எதிரா களத்துல இறங்க போறாரு. காளியம்மா யார களத்துல இறக்க போறான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? இல்லம்மா, அவங்க சைடுல யாரை இறக்க போறாங்க, என்ன ஏது அப்படிங்கிற விவரம் எல்லாம் தெரிஞ்சாதானே அதுக்கு தகுந்த மாதிரி நாம இறக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. நம்ம ஆளு கம்பு சுத்துறதுல பெரிய வீரன். அந்த காளியம்மா யார களத்துல இறக்குனாலும் நம்ம ஆளு அவனை அடிச்சு நொறுக்கி ஜெயிச்சிருவாரு. என்ன செல்லதுரை, ஜெயிச்சிருவேல்ல? கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க மேடம். அத்த, இப்ப நீங்க எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க? நம்ம சகலைய கோதால இறக்கணும்னு வைங்க, ஒரே நிமிஷத்துல எதிர்த்து நிக்கிற எல்லாரையும் காலி பண்ணிடுவாப்ல. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அதுவும் கரெக்ட் தானே ஈஸ்வரி. மாப்பிள்ளைய களத்துல இறக்குனா அவர் ஈஸியா ஜெயிச்சிருவாரு. அக்கா, நீ அந்த தப்ப மட்டும் பண்ணாத. இவனுக்கு உன் மேல இருக்கிற கோபத்துக்கு வேணுனே தோத்து உன்னை அசிங்கப்படுத்தினாலும் பண்ணுவான். சித்தி, எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஏன் புருஷனை பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்படியே நீங்க பேசிட்டே இருந்தீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய், என்னடி, நான் இப்ப என் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன? ஆனா நீங்க பேசினது ஏன் புருஷனை பத்தி தானே, அப்புறம் எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? நான் இந்த வீட்டுல யாரையும் நம்பி இல்ல. நான் ஒரு முடிவெடுத்தா அதை எடுத்ததுதான். இந்த செல்லதுரை தான் சார்பா களத்துல இறங்க போறாரு. இவரை வச்சு அந்த காளியம்மா யார களத்துல இறக்குனாலும் நான் ஜெயிச்சு காட்டுறேன். அவ மூஞ்சில நான் கரிய பூசணும். மேடம், நான் வீட்டுக்கு வெளியே கம்பு சுத்தி பிராக்டிஸ் பண்ணட்டுமா? தாராளமா பண்ணு, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா களத்துல நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். கண்டிப்பா ஜெயிப்பேன் மேடம், கவலையப்படாதீங்க. சரி, போய் பிராக்டிஸ் பண்ணு. ஓகே மேடம். சகல, என்னப்பா கம்பு சுத்துறான் இவன்? நீ களத்துல இறங்கி கம்பு சுத்தினா எப்படி இருக்கும்? யாராவது எதிரில நிக்க முடியுமா? அலறி அடிச்சுட்டு ஓடுவானுங்க. ஆமா மாப்பிள்ள, நீங்க களத்துல இறங்கி ஜெயிச்சு அது மூலமா ஈஸ்வரிக்கு முதல் மரியாதை கிடைச்சா உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். அதுக்காகவாது நீங்க களத்துல இறங்க கூடாதா? ஆமா, ஒரு முயற்சி பண்ணி பாக்குறதுல தப்பு இல்லையே. மாமாவும் அப்பாவும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீ போட்டியில கலந்துக்கிட்டா என்ன? இல்ல, அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது மாமா. அவர் நல்லா தான் கம்பு சுத்துறாரு. சாப்பாடு எப்படிமா இருந்தது? எல்லாமே சூப்பரா இருக்கு. உப்பு காரம் எல்லாமே அளவா போட்டு சமைச்சிருக்கீங்க. சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே நல்லா இருக்கு. மீனாட்சி அம்மா, சும்மா அசத்திட்டீங்க போங்க. உங்க கை பக்குவம் சூப்பரா இருக்கு. இப்படி ஒரு சாப்பாடை என் வாழ்க்கையிலேயே நான் சாப்பிட்டதுலன்னா பாத்துக்கோங்களேன். மாமா, அக்கா சமைச்சு கொடுக்கும் போது இததான் சொன்னீங்க, இப்ப இவங்க சமையலையும் சூப்பர்னு சொல்றீங்க. அது அப்ப நான் பொய் சொன்னேன், இப்பதான் உண்மையை சொல்லிருக்கேன். நல்ல வேலை ரோகிணி இல்ல. அம்மா ஒரு நிமிஷம்.
அவசரப்பட்டனும். சுவாதி, உங்க அக்கா கிட்ட நீ சொல்லிடாத. ம், என்னவா இருக்கும்? மாமா, என்னவோ கொண்டு வந்திருக்காங்க. ஆமாமா. இந்தாங்கம்மா எடுத்துக்கங்க. என்னம்மா இது? இது தூதுவளை சூப்புமா, உடம்புக்கு ரொம்ப நல்லது, குடிங்க. இதெல்லாம் நான் குடிச்சதே இல்லையே, கசக்குமா? ஆ, கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் இத குடிச்ச உடனே சரியாயிடும். குடிங்க. ஆ சந்திரா, நீயும் குடி. வேணாக்கா, இத குடிச்சா ஏதாவது ஆடு போகுது. நானே குடிக்கிறேன்ல, நீயும் குடி, ஒன்னும் ஆகாது. எடுத்துக்கங்கம்மா. நீயும் எடுத்துக்கம்மா. ம். இந்தாக்கா. ஐயா இந்தாங்க, ஆ, எடுத்துக்கங்க. ம். மீனாட்சி அம்மா, ம், இந்த மாதிரி தினமும் ஒவ்வொரு சூப்பு கொடுங்க. உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறேன். ம். அம்மா, உங்க சமையல்லாம் சூப்பரா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே நீங்களே எங்க பெர்மனண்டா சமையல் வேலையை செய்யுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. அந்த அம்மா கிராமத்துல வைத்தியம் பார்க்கிற மருத்துவச்சி. தலைவலி, காய்ச்சல், சளின்னு போனா கசாயம் கொடுப்பாங்க, அதை குடிச்சா சரியாயிடும். மா, சொல்லுங்க. இங்கதான் இருக்கீங்களா? ஆ, ஆமா, உங்க உண்மையான பேரே மீனாட்சி தானா, இல்ல வேற ஏதாவது பேர் இருக்குங்களா? இந்த சாமுண்டீஸ்வரி அம்மா எனக்கு வேலை கொடுத்திருக்காங்க, இங்க தங்கவும் இடம் கொடுத்திருக்காங்க. நம்ம உண்மையான பேரை சொன்னா திட்டுவாங்க, எதுக்கு வம்பு, மீனாட்சினே சொல்லிடுவோம். மா, ஆ, ஆ, என்ன யோசிக்கிறீங்க? உண்மையான பேரே மீனாட்சி தானா? என் உண்மையான பேரு மீனாட்சி தான். பிறந்ததுல இருந்தே இந்த பேரு தான், வேற எந்த பேரும் இல்லையே. ஆ, என்னப்பா இந்த அம்மா எப்படி சொல்லிட்டு போகுது? எப்படியாச்சும் சீக்கிரம் அந்த பரமேஸ்வரி அம்மாவை கண்டுபிடிக்கணும்ப்பா. அப்பதான் உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க.